Okay? Sure. So is it ready, sir? சார் சுப்ரமணியன் சார் 100 ரூபாய் யாரும் கொடுக்கலாம் இல்ல நாங்க ரெடி ஆகல அதனால தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன் தனியாவே பேசிட்டு இருக்கேன் பாருங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அவ்வளவு சூப்பரா எழுதிட்டாங்க அவ்வளவு சூப்பரா எழுதிட்டாங்க சரி ஒருத்தர் மட்டும் கை தட்டலையா சார் கேமராமேன் கை தட்டலையா சார் சரி சார் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னாக்க திவால் சீக்ரெட் இன்டர்நேஷனல் எத்தனை பேர் இந்த கம்பெனி பத்தி தெரியும் சீக்கிரம் முடிச்சிடலாம் நீங்க எவ்வளவு சீக்கிரம் பேசணும் அவ்வளவு சீக்கிரம் டின்னர் முடிச்சு போயிட்டே இருக்கிறோம் பாதி பேருக்கு குவார்டர் தான் தெரியும் பாதி பேருக்கு ஆஃப் தெரியுது பாதி பேருக்கு ஃபுல்லா தெரியுது சோ இந்த கம்பெனி பத்தி தெரியாதவர்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்க இது மலேசியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இன்டர்நேஷனல் கம்பெனி கடந்த 48 வருடங்களா சார் 2 வருடமாக 48 நாடுகள்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார் என்ன சார் சார் பிசினஸ் என்ன பிசினஸ் சார் சார் வெல்னஸ் சரிங்களா அப்ப நீங்க எல்லாம் வெல்னஸ் தேடி தான் இருக்கீங்களா சரி நீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நான் ஏங்க வரேன் தேடலோடு வந்திருக்கிறீங்க சோ இந்த கம்பெனி ஒரு 48 நாடுகள்ல இருக்கு இப்பதான் இந்தியாவுக்குள்ள வந்திருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெம் ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் சார் ஸ்டெம் செல்ஸ்னா எத்தனை பேருக்கு தெரியும் சரி என்ன சார் அது ஸ்டெம் செல்ஸ்னா 40 பேர் தூக்குறீங்க ஒரு ஆள் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க ஸ்டெம் செல்ஸ்னா என்ன சார் சார் எக்ஸ்ட்ரா அதான் ஸ்டெம் செல்ஸ்னா என்ன என்னோட கேள்வி நல்லா இருங்க ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா என்ன தாயணுக்கு ஓகே அது வேற சொல்லலாம் இன்னும் கூட நல்லா தெளிவா சொல்லலாம் எப்படி இருக்கும் ஆணிவேர் கப்பல் கொடி ஏதோ ஒண்ணா வருது நம்மளால ஒரு ஆள் எடுத்து விட்டாதான் எடுத்து வரும் அப்ப ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றதே தெரியாம எப்படி இந்த கம்பெனிக்குள்ள பிசினஸ் பண்றது டாக்டர் மேடம் கரெக்ட்டுங்களா ஏன்னா நம்மளுடைய மெயின் பாயிண்ட் ப்ராடக்ட் நேம் ஸ்டெம் செல் நம்ம என்ன நினைச்சு வந்திருக்கோம் கேட்டீங்கன்னா ஏதோ இந்த அக்கா கூப்பிட்டு இருக்குது புதுக்கோட்டையில இருந்து நம்ம போவோம் ஏற்போம் ஐடி போட சொல்லுவாங்க ஆள் பிடிக்க சொல்லுவாங்க அப்படின்னு அப்படி இருக்காம வந்தீங்கன்னா பிசினஸ் சக்சஸ் ஆகும் ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனில உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சோ ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத டாக்டர் ஸ்ரீவர்தினி மேடம் உங்களுக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல ஜஸ்ட் கிறிஸ்பா சொல்லுவாங்க ப்ளீஸ் ஒரு வெல்கம் கொடுங்க டாக்டர் ஸ்ரீவர்தினி மேடம் அவங்க தமிழ்ல தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சிருக்கீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா ஒரு நெட்வொர்க் கம்பெனி பேரு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் சார் ஸ்டெம் செல்ஸ் எனக்கு தெரியுமே சார் அது பல வருஷமா வந்து சார் அது நான் நிறைய பாத்துக்கிறேன் சார் நிறைய தெரிஞ்சுங்க சார் அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த அர்த்தமே தெரியல ஸ்டெம் செல்னா அர்த்தமே தெரியல ஸ்டெம் செல் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தெரியாம இந்த கம்பெனி நீங்க வந்து மெம்பரா சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணமும் வேஸ்ட் நேரம் வேஸ்ட் உங்களுடைய பிசினஸும் வேஸ்ட் ஆமா ரைட் சார் சார் போமா அர்ஜென்டா சோ ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது சார் ஃபோன் கால் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாம கட் பண்ணிருங்க நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு டிஸ்டர்பன்ஸும் ஏதோ எனக்கு ஒரு வாழ்க்கையில வாய்ப்பு கிடைக்காதா இதுல சரி நான் நாளுக்காக சம்பாதிச்சு என் கடனை கட்டி முடிச்சிட மாட்டேனான்னு தேடி வந்தவங்களுடைய வாய்ப்பை நீங்க அதுக்கு இடையூறாக இருந்துடாதீங்க நம்மளால உதவி பண்ண முடியலன்னா என்ன பண்ண அதை வந்து தெளிவா இருக்கு அதனால அடுத்த 20 நிமிஷம் கொஞ்சம் அமைதியா பொறுமையாக நின்று இந்த தலைப்பு செய்ய கேளுங்க அப்ப அப்படின்றது தெரியாம ஒரு நிறுவனத்தை பத்தி தெரியாம அதோட வியாபார திட்டங்களை பத்தி தெரியாம அக்கா நானும் சேர்ந்துருக்கா நீ சேர்ந்துருக்கியா எனக்காக ஒரு ஐடி போட மாட்டியா போனது நீ சொல்லி நான் போட்டேன்ல நான் அப்படி சேர்ந்து ஆக்குறேன்ல யாரு கூட செய்யணும் எனக்கு இந்த வியாபாரத்தை சொல்லி கொடுத்தது யாரு எந்த மாதிரி கம்பெனில நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம் நம்ம இன்டர்நேஷனல் கம்பெனி மலேசியா லெவல்ல பேசினா நம்மளால பாப்பம்பட்டி ஏப்பம்பட்டி புளியம்பட்டி லெவல்லே இருக்கா இன்டர்நேஷனல் கம்பெனி நீங்க இந்த மீட்டிங் நீங்க அட்டெண்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னாக்கா 5000 ரூபாய் சார்ஜ் எந்த அந்த சேர் ஒரு சேரோட வேல்யூ எவ்வளவு மேடம் 5000 ரூபாய் நாங்க போய் சென்னையில அட்டெண்ட் பண்ணிருக்கிறோம் சார் பண்ணிருக்கோமா இல்லையா அப்படிதான் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சு பட் இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி உலக அளவுல 48
58 நாடுகள்ல ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி வியாபாரம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுல இப்பதான் வந்திருக்கு. அதுவும் தமிழ்நாட்டுல இதுதான் ஆரம்ப கட்டத்துல இருக்கு. வாங்க 4 காசு சம்பாதிக்கலாம், அதுக்கான வியாபார திட்டம் எங்கள்கிட்ட இருக்கு, அதை கேளுங்க அப்படின்னா நம்மள அந்த சொத்தை எழுதி கொடுக்க சொல்லி கேட்கற மாதிரி நம்ம போனே எடுக்கிறதுல பாக்குறதும் இல்லை. ஒரு 2000 தானே கேட்டேன், அவங்களே குரு குருன்னு பார்க்கிறான். 25,000 கேள்வியை கேட்டுட்டு சொத்தை எழுதி தரப்பட்டதுக்கு இது ஆகாது. ஏன்டா இங்க என்ன ஏத்துறீங்களோ, இங்க என்ன உங்களுக்கு அதுதான் உங்களுடைய முன்னேற்றம். இது வேலை செய்யலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுங்க, முதல்ல இந்த பக்கம் தட்டி பாருங்க, ஓப்பன் ஆகுதான்னு பாருங்க. இந்த பக்கம் ஓப்பன் ஆகலையா, இந்த பக்கம் தட்டுங்க. லெஃப்ட் ரைட் ரெண்டு ஓப்பன் ஆகலன்னா பின்னாடி இருக்க நம்ம ஆள்கிட்ட சொல்லுங்க, நம்ம ஆள் கரெக்டா அந்த வேலையை செஞ்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க, பேக்ல தட்டி ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்த ஒரு 15-20 நிமிஷம் என்ன பண்ணுங்க, விழிப்புணர்வா இருங்க, தெளிவா இருங்க. இப்ப மேடம் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டெம் செல் அப்படின்ற இந்த நிறுவனத்தை என்னன்றது தெரியணும். டாக்டர் ப்ளீஸ் நம்முடைய மக்களுக்கு மேடத்துக்கு வந்து ஒரு பலத்தை பாராட்டு கொடுக்கலாமா? ஒரு பாராட்டு கொடுப்பாங்க ஒரு டாக்டருக்கு. இருந்தாலுமே அந்த டாக்டர் அசோசியேஷன் கூட ஒரு பலத்தை பாராட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்ல வந்திருக்காங்க மேடம். அவங்களுடைய அனுபவத்தை அவங்களுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு எல்லாமே என்ன பண்ணுங்க, கத்துக் கொடுக்க வந்திருக்காங்க. வா, ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, கத்து தரேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அது கத்துக்கணும், உட்காந்து கேட்கணும். நாங்களாம் அப்படி கேட்டதுனால, பொறுமையா கேட்டதுனாலதான் இன்னைக்கு இடத்துல இருக்கு. மேடம் ப்ளீஸ் ட்ரெயின் ஏதாவதுனால ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னா என்ன, அது என்ன வேலையை செய்யும் அப்படின்றத. வணக்கம். ஸ்டெம் செல்ஸ் பத்தி ஒரு கிறிஸ்பா ஒரு 5 minutes நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எவ்வளோ பேருக்கு இதை பற்றி தெரியும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஸ்டெம் செல்னா என்ன அப்படின்ட்டு. ஓகே, அது கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்கலாம். இப்போ ஸ்டெம் செல்ஸ்னா தாயுணுக்கள், தொப்புள் கொடி, இந்த மாதிரி நிறையா பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. பேசிக்காக திவா சீக்ரெட்டில் வந்து ஸ்டெம் செல்ஸ்க்கும் நம்ம பிளான்ட் ஸ்டெம் செல்ஸ்க்கும் நம்ம ஹியூமன் ஸ்டெம் செல்ஸ்க்கும் எப்படி சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது இந்த கான்செப்டே. ஸோ பிஸ்னஸ் இஸ் செகண்டரி, ஃபர்ஸ்ட் ஹெல்த் இஸ் த ப்ரையாரிட்டி. நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் வெளியில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இந்த 70s 80s இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸில் ஏதோ ஒரு சப்ளிமெண்ட்ஸ்ன்னு வந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வியாபாரத்தில் இணைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அப்பார்ட் ஃப்ரம் அவர் கோர் பிஸ்னஸ். ஸோ இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் நானோ டெக்னாலஜியில் ஸ்டெம் செல்ஸ் வந்து ஒரு புதிய முயற்சி. இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எப்படி வந்து செல்ஸ் நம்மளோட மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் உருமாறிச்சு இல்லையா, பட்டன் ஃபோன்லேருந்து ஐஃபோன்லேருந்து வரைக்கும் வந்திருக்கு இல்லைங்களா? ஆமாம் தானே? earlier before are you here? Yes please. So அந்த மொபைல் ஃபோன்ல இருந்து எப்படி நம்ம பரிமாற்றமாய் லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். சேம் வைஸ் நம்மளோட பாடியில கூட ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கு நமக்குள்ள. பட் நம்ம உள்ள ஹெல்த் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டைம் ரொம்ப கொடுக்குறோம், பட் மணி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டைம் ரொம்ப போடுறோம். இப்போ ஸ்டெம் செல்ஸ்னா பேசிக் என்னன்னா, இப்போ ஒரு செடி வேணும், பிளான்ட் பேஸ்டு செல்ஸ். பிளான்ட் பேஸ்டு செல்ஸ்ல நம்ம ஒரு செடியை கட் பண்ணா செடி வளருது. எஸ், அது எப்படி வளருது நம்ம ஆராய்ச்சி பண்றதே கிடையாது. பட் அங்க வந்து கட் பண்ற இடத்துல வந்து மெரிஸ்டெம் செல் ஒரு பஞ்ச் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அது அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து அதுக்கு தேவையான எனர்ஜி எடுத்துட்டு திரும்ப ஒரு செல்லா புதிய ஒரு செடியா உருவாகுது. சேம் கான்செப்ட் நம்மளோட ஹியூமன் பாடியில கூட இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு எவ்வளோ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அது மில்லியன்ஸ் நம்பர்ஸ், இன்யூமரபிள் நம்பர்ஸ்ல நமக்குள்ள ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஓகே, ஒரு நோய் ஆரோக்கியம், நம்மளோட ஆரோக்கியம் எதை சார்ந்து இருக்குன்னா செல்ஸ் சார்ந்து தான் இருக்கு. ஏன்னா ஆரோக்கியமான செல்ஸ் இருந்தாலும் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகும், டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆனாதான் ஆர்கன்ஸ் ஹெல்த்தியா இருக்கும், ஆர்கன்ஸ் இருந்தாலும் ஒரு ஃபுல் என்டையர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடி வந்து நமக்கு ஆரோக்கியமா இருக்கு. இது ரொம்ப பேசிக் சயின்ஸ். எல்லாமே வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதை படிச்சிருக்கோம், பட் அதை மறந்து போயிட்டோம். வரலாம் இப்போ ஸ்டெம் செல்ஸ்க்கும் இந்த திவா சீக்ரெட்க்கும் நம்ம உடம்புக்கும் எப்படி நம்ம பொருந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு அலோபதியில இன்னைக்கு வழியில எஸ் ஸோ இன்னைக்கு வந்துட்டு நியூ டெக்னாலஜிஸ்ல ஸ்டெம் செல்ஸ் தெராப்பி த்ரூ இன்ஜெக்ஷன்ஸ் ஐவி மூலியமா போடுறாங்க. ஈவன் ஃபார் கீமோ, இல்லை இந்த லங் ஃபெயிலியர் ஆகட்டும், கிட்னி ஃபெயிலியர் ஆகட்டும், இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ளார இருந்தே எடுத்துட்டு நம்ம ஸ்டெம் செல்லை எடுத்துட்டு அதை வந்து நமக்குள்ளாரியே ஐவி மூலியமா போடுறாங்க. இது வந்து இது போய் நீங்கள் நெட்டில் ஸ்டடி பண்ணிங்கன்னா நிறைய விஷயம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கெயின் சம் நாலேஜ் அபவுட் அவர் ஓன் பாடி
அண்ட் ஸ்டெம் செல்ஸ். இப்போ அந்த ஸ்டெம் செல்ஸ் நம்ம உடம்புல வீக் ஆகிட்டே இருக்கு. ஆஸ் வி கெட்டிங் ஏஜ் நம்ம வந்து வீக் ஆகிட்டே இருக்கோம் நம்மளோட ஸ்டெம் செல்ஸ். இது எப்படி நம்ம எனர்ஜி பூஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு மூலிமா நம்ம செல்ஸுக்கு போதுமான நியூட்ரிஷன்ஸ் போகுதா? யாராவது ஒத்துக்கிறீங்களா? உடம்புக்கு தேவையானது சாப்பிட்றோமா? இல்லை நம்ம நாக்குக்கு சுவைக்கும் தேவையான அடிமையாக இருக்கும் இல்லைங்களா? அப்போ உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம ரொம்ப லேகிங் இருக்கிறதுனால நம்ம செல்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது நம்ம உடம்புல. அப்போ டே டு டே நம்ம வயதாக என்னன்னா நம்ம வேர் அண்ட் டேர் மிஷின் மாதிரி தான் நம்ம வேர் அண்ட் டேர். அப்போ செல் டேமேஜ் ஆகும்போது என்னன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வியாதிக்கு வரும். அப்புறம் அது ஒரு பெரிய வியாதியை நம்ம கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இன்னும் ரொம்ப எளிமையாக புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு பெரிய பில்டிங் வந்துட்டு ஒரு யூபிஎஸ் இருக்கு. இப்போ டக்குன்னு கரண்ட் போயாச்சு, இங்கே கரண்ட் போயிடுச்சு. இமீடியட்டாக நெக்ஸ்ட் செகண்ட் என்ன ஆகும்? யூபிஎஸ் வந்து பவர் சப்ளை பண்ணிட்டு எல்லா ஃபேன்ஸ்க்கும் லைட்ஸ்க்கும் பவர் சப்ளை பண்ணும். எஸ் ஆர் நோ? திஸ் இஸ் அ காமன் சென்ஸ். எவ்ரிபடி நோ அபவுட் திஸ். சேம் கான்செப்ட் வந்து நம்ம பாடிக்குள்ள எல்லாத்துக்கும் ஸ்டெம் செல்ஸ் இஸ் த மெயின் லைக் யூபிஎஸ் மாதிரி இருக்கும் நம்ம பாடிக்குள்ள. ஓகே, அது இஸ் ஏ பவர், இட்ஸ் எனர்ஜைசர். அது ஒரு பவர் சப்ளை. எங்கெல்லாம் செல்ஸ் வீக்காக இருக்கோ அவங்க வந்து நமக்கு பவர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ இமேஜின் யூபிஎஸ்கே பவர் இல்லை, ஒர்க் பண்ணுவோம். எவ்வளோ thousands ஆஃப் லைட்ஸ் இருந்தாலும் யூபிஎஸ்கே நம்ம மெயின் சப்ளை கொடுக்காத போது will it not work? அதே போல தான் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஒரு காயம் ஆகுது, கையில் ஒரு கட் பண்ணிட்டு பிளட் வருது. அப்போ அவங்க வந்து நம்ம உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம பண்ணுறோமா? இயற்கையாக அதை சரி பண்ணுதா இல்லையா? கொஞ்சம் போல வாட்டர் வாஷ் பண்ணி விட்டுட்டா பை நேச்சர் பாடி ஹீல்ஸ் பை இட் செல்ஃப். இஸ் இட் ரைட்? ஆமாவா இல்லைங்களா? எஸ். இது நமக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று மஞ்சத்தூளோ ஹனியோ எதனா வச்சுட்டு நம்ம அடுத்த வகை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, கட் பண்ண இடத்துல வந்துட்டு செல்ஸ் வந்து ரிஜுவனேட் ஆகுது, ரெஃப்ரெஷ் ஆகுது, ரீஜெனரேட் ஆகுது. இது உங்களுக்கு புரியறதுக்கு நான் நிறைய பாஷையில சொல்கிறேன். அப்போ வந்து என்னன்னா இமீடியட்டாக நம்ம பாடியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ பாடியோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ் நம்ம பாடியோட டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம பாடியோட டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஃபைட் பண்ணுது. ஓகே, இப்போ பேசிக் என்ன பிரச்சனை? யூபிஎஸ் இப்போ புவரா இருக்கு. ஓகே, யாருக்கு ஹெல்தி யூபிஎஸ் இருக்கு? இப்போ யூபிஎஸ்ல என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்டெம் செல்ஸ் ஹெல்தியா இருக்கு, வெரி ரேர். இப்போ இந்த திவா சீக்ரெட் என்ன பண்றாங்க அப்படின்னா 25 இன்கிரிடியன்ட்ஸ் பிளான்ட் இன்கிரிடியன்ட்ஸ்ல இருந்து அவங்களோட தாய் அணுக்கள்ல இருந்து நம்ம செல்ஸ் பண்ணிட்டு நம்ம உடம்புல ஒரு துணையோட நம்ம போது அந்த செல்ஸ் எல்லாம் நம்ம என்ன ஆகுது? எனர்ஜைஸ் ஆகிக்கிறது. எவ்வளவு பேருக்கு இப்ப சொன்னது புரிஞ்சுது? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் செஷன்ல உள்ள எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு சின்ன டெமோ மூலியமா நீங்க பார்க்கலாம். அது கூட வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த திவா சீக்ரெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 25 இன்கிரிடியன்ட்ஸ் டாக்டர் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 அரிய வகை பழங்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு துணை உணவு. இது வந்து மருந்து கிடையாது, மெடிசன் கிடையாது. இது வந்து என்ன, ஒரு நியூட்ரிஷன். மேடம் சொன்ன மாதிரி பைக் வாங்குறீங்க, பேட்டரி எப்படி சார் இருக்கு? வாங்கும்போது நல்லா சார்ஜ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கும். பாதியில் என்ன ஆகும்? சார்ஜ். அதே மாதிரி நம்ம உயிர் வாழ்றது இப்போ நிறைய இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்காக காட்டுறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. சார் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்மளால காட்ட முடியல. ஸோ அதுக்கு நீங்க மன்னிக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. ஸோ அந்த கம்பெனியினுடைய தலைமையிடம் எங்க என்ன, அதோட லீகல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதில் வச்சிருக்கிறோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன ஷார்ட்டா முடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த திவா சீக்ரெட் அப்படின்ற இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் சொல்ல போல 25 வகையான பழங்கள் மூலிகைகள் எல்லாத்துல சேர்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறீங்க, கட் பண்ணி அதுக்கு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் பெருசா வச்சிருக்கோம். உங்க கவர்மெண்ட் இன்னொரு வீடியோ நம்ம அதை போய் இந்த மீட்டிங் கீழே பார்க்க போறதும் இல்லை, அது பிரகாரம் பயன்படுத்த போறதும் இல்லை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த லைவ் போயிட்டு இருக்கு, ஆல் ஓவர் லைவ் போயிட்டு இருக்கு. இதனோட வீடியோ வந்து சார் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல இந்த வீடியோ நீங்க வாங்கி இதை நீங்க என்ன பண்ணலாம், உண்மையாலுமே ஆரோக்கியமும் பெறணும் வருமானமும் பெறணும், நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க இதை வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுதுன்னா உங்களோட
எப்படி நமக்கு பாத்தீங்கன்னாக்க ரிசல்ட்ஸ் இந்த ப்ராடக்ட்ல மட்டும் எப்படி சுகர் கண்ட்ரோல் ஆகுது, பிரஷர் கண்ட்ரோல் ஆகுது, தைராய்டு, கேன்சர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக், பைல்ஸ், ரைட்டுங்களா, எல்லா வியாதிக்கும் இந்த நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கேன்னா ஒரே எல்லா வியாதிக்கும். எப்படி சார்? ஒரே ப்ராடக்ட் என்ன பண்ணாங்க? எல்லா வியாதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாங்க. அப்ப இந்த வியாதி வந்தவர்கள் மட்டும் தான் சாப்பிடணுமா சார்? வியாதி வந்தவர்கள் சாப்பிட்டா என்ன பண்ணாங்கன்னாக்க ஃபோர்த்தில் இருக்க கேன்சர் என்ன ஆகுதுன்னாக்க தேர்டு செகண்ட் படிப்படியாக அவரவர்களுடைய உடல் உறுப்பினை பலவீனத்தை பொறுத்தும் உயிர் சக்தியை பொறுத்தும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க மாறும். அப்ப நம்ம நோயே வராதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க வருமுன் காப்பாத்திக்கலாம். எல்லாத்துக்குமே செல்லுலர் தெரப்பி என்பது மிக மிக அவசியம். புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம உடம்புக்குள்ள எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு லைவ் டெமோவா வீடியோ போடுறீங்களா? வீடியோஸ் ஓகே. Please. Video order later ஆகுது. So இந்த ப்ராடக்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேக்கெட்ஸ் சார் இருக்கும்? சார் எத்தனை பேக்கெட்ஸ் இருக்கு இதுக்குள்ள? எவ்வளவு? 11. ஒவ்வொரு சேஷையும் எத்தனை கிராம் இருக்கும்? எவ்வளவு சார்? ஓகே, 3 grams. ஓகே. சோ ஒரே ப்ராடக்ட் எல்லா வியாதிக்கும் சொல்றேன். இதை எப்படி சார் சாப்பிடணும்? இது ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் புதிய பரிமாணம். திகா எஸ்சி செல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் புதிய பரிமாணம். சார் ஒரே நிமிஷம் பொறுமையா இருந்துடாதீங்க. நல்ல விஷயங்களுக்காக சில இது தடங்கள் ஏற்படும். பட் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றத அவர் வந்து முயற்சி பண்றாரு. கௌரவம் சார் ட்ரை பண்றாரு எப்படியாச்சும்.
ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் புதிய பரிமாணம் திவா எஸ்சி செல் போஷாக்கு. இன்றைய வேகமான வாழ்க்கையில் மன அழுத்தம், மாசு, உடல் ஆசாரமற்ற வாழ்க்கை முறைகள், குறைந்த உணவு பழக்கங்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைவுகள் சாதாரணமாகிவிட்டன. இதனால் நம்முடைய ஆரோக்கியம் தொடர்ந்து பாதிக்கப்படுகின்றது. குண்டாண்மை, நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், மூட்டுவலி, புற்றுநோய், நீர்க்கழிவு நோய் போன்ற வாழ்க்கை முறையை சார்ந்த நோய்கள் உலகளாவிய அளவில் கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கின்றது. இந்த நோய்கள் பெரும்பாலும் செல்கள் பாதிக்கப்படுவதால் ஏற்படுகின்றன. உடல் தானாக புதுப்பித்துக் கொள்ளவும் பழுது பார்க்கவும் தேவையான செல்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இல்லாமல் போராடுகின்றது. ஆனால் இதற்கு அடிப்படை காரணங்களை சரி செய்யக்கூடிய ஒரு தீர்வு இருந்தால் அந்த தீர்வே திவா எஸ்சி செல் போஷாக்கு. இயற்கையின் சிறந்த கூறுகளை செல் வளர்ச்சி தொழில்நுட்பத்துடன் இணையும் ஒரு முக்கிய ஆரோக்கிய தீர்வு திவா எஸ்சி செல்களை புதுப்பிக்கும் திறன். இந்த சோக்கோழி உடலின் முதன்மையான செல்கள் பழுது பார்த்து புதுப்பித்து செயல்பட செய்ய வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது வெறும் ஒரு கூடுதல் சத்தான உணவல்ல, இது உங்கள் முழு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு புது வழி. இது 25 இயற்கை செறிவூட்டப்பட்ட பொருட்களால் தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், அஸ்டாக்சாந்தின், கருஞ்சேம பழச்சாறி, ஆசாய பழக்காய்ச்சி, பெல்பெரி எசன்ஸ், போஸ்பெரியா செரிட்டா எசன்ஸ், குர்குமின், தேன், கருஞ்சீரகம், மாதுளை, திராட்சை விதை செறிவு, அக்வாமின், குளுசரின் கிளைட்டின், கிளிசரின் கேண்டலூ, ஸ்டீவியா, கோஜி பெரி எசன்ஸ், ரிசல் மலர் எசன்ஸ், சாரம், ப்ரோக்கோலி எசன்ஸ், டைகர் மில்க் காளான், ரிஷி காளான் எசன்ஸ், ஜின்செங் எசன்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ், நார்ச்சத்து. ஒவ்வொரு சாட்சிகளிலும் 300 மில்லிகிராம் செறிவூட்டப்பட்ட ஊட்டச்சத்து இருப்பதால் உடல் தேவையான அனைத்தையும் முறையாக பெறும். திவா எஸ்சி வாழ்க்கை நோய்களுக்கான தீர்வு. திவா எஸ்சி உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது, ரத்த சக்கர நிலையை சமநிலைப்படுத்துகிறது, நல்ல உறக்கம் கிடைக்க உதவுகிறது மற்றும் செல்களை பாதுகாக்கிறது. இது உலகளாவிய தர சான்றுகளை பெற்றுள்ளது. FDA, NAFDAC, MISTI, GMP, HACCP, கோஷர், ஹெலான், FSSAI. திவா எஸ்சி கிளினிக்கல் சோதனையில் நம்பகமாக நிரூபிக்கப்பட்ட ஆரோக்கிய வழங்கும் ஒரு அற்புத தீர்வு. உங்கள் ஆரோக்கிய பயணத்தை இன்று தொடங்குங்கள். திவா எஸ்சி உலகளாவிய அளவில் உணர்ச்சிகரமாக ஆரோக்கியத்தை மாற்றத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. நமது தொழில்நுட்ப தலைமையும் உலகெங்கிலும் தரவுள்ள நமது வணிக தொடர்பும் உலகெங்கிலும் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு திவா எஸ்சி சரியான நேரத்தில் கிடைப்பதை உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாங்கள் உயர்தரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறோம். உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த திவா எஸ்சியுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பயன்படுத்துபவராகவோ விநியோகஸ்தராகவோ பங்குதாரராகவோ இதில் சேர முடியும். இன்று உங்கள் ஆரோக்கிய பயணத்தை தொடங்க www.divasecretarial.com என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள். முக்கிய குறிப்பு: திவா எஸ்சி ஆரோக்கியத்தை காக்கும் உணவு சேர்க்கை மட்டுமே. இது மருத்துவ சிகிச்சைக்கு பதிலாக பயன்படுத்த முடியாது. A friend of the family. நண்பேண்டா. திவா சீக்ரெட் அப்படின்ற இந்த ப்ராடக்ட் எப்படி வந்துருக்குது, எதுக்காக அப்படின்ற சார் வந்து ஒரு சின்ன வீடியோவிலே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். டைம் இல்லாதனால நிறைய விஷயங்கள் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன பண்ண, உங்களை யார் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்கள்ட்ட உட்காந்து, சார் இந்த வியாபார திட்டம் எப்படி, இந்த ப்ராடக்ட் எப்படி, இது எப்படி வேலை செய்யுது, எதற்கு தீர்வு அப்படின்ட்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் வருமான திட்டத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய வருமான திட்டம் இருக்கு. அடுத்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு குயிக்காக முடிச்சிடலாம். கரெக்டுங்களா மேடம்? ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ லெட் அஸ் நாட் வேஸ்ட் டைம். உங்களுக்கு போரிங்கான டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறதுனால சிரமங்கள் கொஞ்சம் ஒரு 15 நிமிடம் மட்டும் தொடர்ந்து காத்துருங்க. நம்மளோட மார்க்கெட்டிங் பிளான் ஒரு 5 நிமிஷம் தான் பிளான். என்ன அடிச்சாலும் சார் 5 நிமிஷம் தான் முடிச்சிடும். இப்போ உங்களுக்கு யாராச்சும் லைவ் டெமோ வேணுமா சார்? இந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யறது காமிச்சிடலாமா? அதுக்காக பார்த்தீங்கன்னா வெல்கம் டாக்டர் பாலு சார், PK பாலு சார் பெருமாநல்லூர். மிக அற்புதமான ரிசல்ட் பண்ணிருக்கிறார். நம்ம டீம்ல எல்லாருமே 23 டாக்டர்ஸ் நம்மளுடைய தலைமைக்கு உள்ள வந்திருக்காங்க. டாக்டர்ஸ்க்கு நல்ல பாராட்ட கொடுக்கலாமா? நம்ம சார் நான் 10 நிமிஷம் பொறுமையா இருக்கேன் ப்ளீஸ். உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கிறோம். சும்மா ஏதோ வந்தோம், கூப்பிட்டாங்க, உட்காந்தோம், போனோம்னா அது லைஃப் அல்ல. என்ன சொல்ல
பொறுமைக்காரன் சார், மிகப்பெரிய ஒரு வருமான திட்டம் இருக்கு. ஆரம்ப திட்டத்தை ஒரே இதுல ஒரு 3 நிமிஷத்துல சுருக்கமா சொல்லியாச்சு. சோ இது அடுத்து உங்களுக்கு கேள்வி, இது சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கப்படுறதான எல்லா சர்டிபிகேட்ஸும் வாங்கியிருக்கிறோம். அதனால தான் நாங்களும் அந்த கம்பெனிக்குள்ள ஜாயின் பண்ணிருக்கிறோம். அதுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம்னா சட்டப்பூர்வமான கம்பெனி நம்ம கேட்கலாம் சார், இது லீகல் ஸ்ட்ராங்கா சார், ஜிஎஸ்டி இருக்கா சார்? இருக்கு. எஃப்எஸ்எஸ்ஐ இருக்கா சார்? ட்ரேட்மார்க் இருக்கா? இருக்கு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சர்டிபிகேட் இருக்கா? இருக்கு. எல்லா நாடுகளும் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். எத்தனை நாடுகள் உங்களுக்கு அங்கீகாரம் இருக்கா? எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கு. 2 வாரங்களுக்கு முன்பு HSA ஹெல்த் அண்ட் சயின்ஸ் ஆஃப் சிங்கப்பூர் அத்தாரிட்டி, சிங்கப்பூர் ஹெல்த் அண்ட் சயின்ஸ் ஆஃப் சிங்கப்பூர், அவங்களுக்கு நம்ம நிறுவனத்துக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாங்க. கை கட்டலாம், வேண்டாம், நல்ல விஷயம், நல்ல விஷயம். கை கட்டணும்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பிரஸ்டீஜியஸ் ஏசியா அவார்டு 2025 இந்த கம்பெனிக்கு கேட்கக்கூடாது சார். எல்லாம் சட்டப்பூர்வமா சார், வேலை செய்யுமா சார், மருந்து வேலை செய்யாதான் கேட்கக்கூடாது. எல்லாம் ப்ரூவ் பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் 48 நாடுகளுக்கு கொடுத்து 2 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வந்திருக்கு. இந்தியாவுக்கு வந்ததுல தமிழ்நாட்டுக்கு இப்பதான் வந்திருக்கு. பக்கத்துல இருக்க அண்டை மாநிலம் கர்நாடகா, சாரி கேரளா, நம்பர் 1 பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேரளா மாநிலத்துக்கு பாராட்டு கொடுக்கலாமா? அவங்க என்ன நம்ம முதல் நல்ல பலமுறை அவங்க வியாபாரம் பண்றாங்க, ஆரோக்கியம் கொடுக்குறாங்க, அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. கேரளாவில் இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் 1 பிசினஸ் கேரளா. ஆனா தமிழ்நாடு எங்க இருக்குங்க? அகல பாதாளத்துல இருக்கு. யாரு இதை எடுத்துக்கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கிறது இல்ல. மார்க்கெட் ஃப்ரீயா இருக்குது. அதனாலதான் நம்ம பார்த்தோம், மார்க்கெட் ஃப்ரீயா இருக்குது, வருமான வாய்ப்பு பல கோடிகள் கொட்டி கிடக்குது, நம்ம முதல்ல மதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். பாலு சார் என்ன பண்ணுவார் உங்களுக்கு? இந்த மாதிரி அவார்டு எல்லா அவார்ட்ஸ் இருக்கு, எல்லா சர்டிபிகேட்ஸும் இருக்கு கம்பெனில. ஜிஎஸ்டி இருக்கா சார் அப்படின்னு கேட்டான். இருக்கு சார். நான் திருப்பி கேட்டேன், ஜிஎஸ்டினா என்ன சார் அப்படின்னு. அது வந்துங்க சார், போயிங்க சார், ஜிஎஸ்டினா தெரியல, கேட்கணுன்றதா கேட்கறது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. சட்டப்பூர்வமான கம்பெனி, இந்திய அரசாங்கத்தில் வாங்கக்கூடிய எல்லா சர்டிபிகேட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதனால தான் எங்கிற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாமே முன்னாடி நின்று எடுத்து சொல்றோம். ஓகே. ஸோ டாக்டர் பாலு சார் உங்க பலத்தை கணக்கு சொல்ற லைவ் டெமோ காமிச்சு பாருங்க உள்ள எப்படி வேலை செய்யறது அப்படின்னு. பாலு சார் சொல்லுங்க. அவருக்கு டேபிள் அங்க நடத்தினாதான் வருமாமா. அப்புறம் சார் ஸ்டார்ட் பண்ணலாமா? இது வரைக்கும் எத்தனை பேர் சார் பார்த்திருக்கீங்க? டெமோ லைவ் டெமோ பார்த்து இந்த ப்ராடக்ட் நம்ம உடம்பு கொடுத்து எப்படி வேலை செய்யுது, எதுக்காக இந்த ஓகே தேங்க்யூ. இந்த ப்ராடக்ட் எதுக்காக இந்த உடம்பு எப்படி போய் வேலை செய்து காட்டுறோம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல எல்லாம் எதுக்காக சாப்பிடுறோம்? எதுக்காக சாப்பிடுறோம் சார்? சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அப்ப எப்படி தான் எதுக்காக சாப்பிடுறோம்? எனக்கு முன்னாடி எனர்ஜிக்கு சாப்பிடுறீங்களா இல்ல டேஸ்டுக்கு சாப்பிடுறீங்களா? அது நல்லா சொல்றது நல்லதா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கு. பட் ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல 80% என்னது? 80% என்னது சார்? வேஸ்ட், கழிவுகளா போயிடுது. இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும்னா நிறைய விஷயம் இருக்கு. நமக்கு பொறுமை வேணும் கேட்பதற்கு. அறிவுபூர்வமாக நிறைய கேட்கிற விஷயங்கள் இதுல இருக்கு. 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம்லாம் பத்தாது. அடுத்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் கேட்டிருக்கிறீங்க, பொறுமைக்காக. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல 80% கழிவா வேஸ்ட், மிச்சம் 20% தான் என்னது நமக்கு எனர்ஜியா கிடைக்கும். எப்படி ஆரோக்கியமா வாழ்றது முடியுமா? முடியாது. அப்ப 100% இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம உள்ள போகும்போது நமக்கு செல்களுக்கு பாத்தீங்கன்னாக்க நியூட்ரிஷன் கிடைக்குது. செல்ஸ் ஆக்டிவா இருந்தாக்க டிஷ்யூஸ் ஆக்டிவா இருக்கும். டிஷ்யூஸ் ஆக்டிவா இருந்தா ஆர்கான்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கும். ஆர்கான்ஸ் ஆக்டிவா இருந்தா உங்களுடைய என்டையர் சிஸ்டம், கிட்னி, லிவர், புரியுதுங்களா, ஹார்ட், லங்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும். நீங்க நினைக்கிறீங்க நான் சாப்பிடுற தோசையிலையும் இட்லிலையும் சேமியாவிலையும் நூடுல்ஸ் சில்லி சிக்கன்லயும் வாழ்ந்துட்டு இருக்கேன்ட்டு. அப்படி இல்லை. இந்த முடியில இருந்து உள்ளங்கால் நகம் வரைக்கும் நம்ம வாழ்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன? செல்களால். நம்ம உடல் வந்து பாத்தீங்கன்னா செல்களால் உருவாக்கப்பட்டது. ஏதோ சப்பாத்திலையும் புரோட்டா நினைச்சுக்காதீங்க. அந்த செல்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டம் க்ளோஸ். கேன்சர் எப்படி சார் வருது? எல்லாம் என்னைய
கேன்சர் வருது? எல்லா நோய்களுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க உங்களுடைய செல்ஸ் தான். பேட்டரி கரண்ட் வச்சுன்னா எல்லாமே போச்சு, டாக்டர் மேடம் சொன்ன மாதிரி. அப்ப இந்த ப்ராடக்ட் டைரக்டா என்ன ஆகுது, நம்மளுடைய பிளட்ல கலக்குது. அப்ப இதை எப்படி சார் சாப்பிடணும்? காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்க கூடாது. நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கும், பேஸ்ட் மிச்சம், பிரஷ் மிச்சம், டைம் மிச்சம். அங்க ஒரு ஹோட்டல் தானே வரும், எவன் போய் அதை போய் அசிங்கமா பல்லு விளக்கிட்டு. அந்த கம்பெனி நல்ல விஷயத்தை செஞ்சிருக்காங்க. பல்லு விளக்குறவங்களுக்கு இங்க வேலை கிடையாது. ஏன்டா பல்லு விளக்காம சாப்பிடணும்? என்ன சார், என்ன சார், நைட்டு வாங்கிக்கிறார் அவரு. எவ்வளவு அட்வான்ஸ் வந்தீங்க. சோ அப்ப என்னன்னா, காலையில எழுந்தவுடன் வெறும் வயிற்றுல நாக்கு கடியில சப்லிங்கல் அது கீழே என்ன பண்ணணும், ஒரு பாக்கெட் எடுத்து நல்லா ஆகாட்டிட்டு என்ன பண்ணணும்னாக்க ஒரு பவுடர் அப்படியே ஒரு பாக்கெட் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷம் பொறுமையா உட்கார்ந்து இருக்கணும். எப்படி தெரியுமா நம்பாலும் சொல்றாங்க, நாக்கு கடியில வச்சுன்னா நம்பால போய் விரட்டி இருக்கான். எப்படி நாக்கு கடியில போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷம் என்ன பண்ணும், வாயை மூடிக்கிட்டு பொறுமையா உட்காந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இல்லை, நாக்கு கடியில க்ளோஸ் பண்ணிட்டு மெதுவா இருங்க. அதுவா என்ன உபிலேட் கலந்து நேரடியாக உங்களுடைய ரத்தத்துக்கு கலக்கும் போது செல்களுக்கு நேரடியா எனர்ஜி கிடைக்கும். அதனால என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஆக்டிவ்னஸ் கிடைக்கும், நல்ல ஆக்டிவா இருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டா இதனுடைய முதல் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட். எவ்வளவு வலிகள் இருக்குதோ அத்தனை வலிகளும் தீர்ந்து போகும். அடுத்து ஸ்கின் கலரிங் ஆகும், உங்களுடைய ஸ்கின் கலரிங் ஆகும். எடுத்துக்காட்டு யார் இருக்கா, நம்மளுடைய சுரேந்தர் சார் பார்த்து வருவார் பாருங்க, இன்னைக்கு அவரு தான் ஹீரோ. சரிங்களா, அவர் பாத்தீங்கன்னா வந்து அவரோட கலரிங், அவருடைய ஏஜும் நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படிதான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது. அது கை தட்டிடக்கூடாது, அந்த வாய்ப்பு வேற யாரும் கொடுக்கக்கூடாது. என்னன்னா அவரோட டெஸ்டிமோனி எல்லாம் பார்த்தோம்னா ஆச்சரியம். அப்ப நமக்கு ஸ்கின் கலரிங் கிடைக்குது, கருவளையங்கள் மாறுது. மாதவிடாய் 10 வருஷம் 15 வருஷம்னா வெறும் 2 பேக்கெட்ல ஒரு பேக்கெட் கொடுங்க டாக்டர், சீக்கிரம் கொடுங்க. 2 நாள்ல மாதவிடாய் பீரியட்ஸ் ஆகுது. எப்படி சார் ஆகுது? புதுக்கோட்டையில் அந்த பாஸ்டர் சொல்றாரு, மலிகமான ஜாதகம் இருக்கா, பாஸ்டர் வந்தாரா சார்? இதே பாருங்க, மலிகமான மீட்டிங் முடிஞ்சு பார்த்துக்கலாம். அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பாக்கெட்ல பீரியட்ஸ், அப்டாமினல் பெயின். ஆண்களோட வலிகள் தாங்கிடலாம், பெண்களோட வலிகள் தாங்க முடியாது. அவனுக்கு உடம்புலையும் வலி, மனதிலையும் வலி. அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ப்ராடக்டும் அவ்வளவு பாத்தீங்கன்னா எல்லா வியாதிகளுக்கும் அவ்வளவு ரிசல்ட்ஸ். ஓகே, இப்ப லைவ் டெமோ பாருங்க, பொறுமையா கேளுங்க. அதனால இது வேலை செய்யுமா வேலை செய்யாத அப்படின்ற டவுட்டே கிடையாது. அந்த டவுட்டை போக்குறதுக்கு தான் உங்களுக்கு லைவா டாக்டர் பாலு சார் காட்டுவார். சார் டாக்டர் சார் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சார்? எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கல. குழந்தையா பிறக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்பு வந்து இந்த மாதிரி இருக்கும், கிளியரா இருக்கும், எந்த விதமான ஒரு டிசீஸ் இல்லாம நம்ம உடம்பு இருக்கும். இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி எந்த குழந்தையும் நல்ல குழந்தை மண்ணில் பிறக்கல அப்படின்னு இப்படிதான் இருக்கும்னு சொல்றாரு. இப்போ நம்மளுடைய ஏஜ் ஆக என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய செல் டேமேஜ் பொல்யூஷனால பாத்தீங்க அப்படின்னாக்க நம்மளுக்கு செல் டேமேஜ் வந்து நிறைய வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இந்த புகையில போடுறாங்க, கான்ஸ் போடுறாங்க, இந்த மாதிரி நிறைய வந்து தேவையில்லாத நோயை விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அவங்க தான் வாங்குறாங்கன்னா நம்ம நல்லா இருக்கிறவங்க என்ன செய்யறோம் அப்படின்னாக்க வெளியில போகும்போது நம்மளை பொல்யூஷன். நான் வந்து விவசாயத்துறையில் இருக்கோம், விவசாயம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்க மருந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதனால நம்ம உடம்புக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ் ஆகும். அப்போ ஒரு கெமிக்கல் ஏட் ஆகும்போது நம்மளுக்கு உடம்பு எப்படி ஆகுது, கேன்சர் செல் உருவாகும் போது நம்ம உடம்பு எப்படி ஆகுது அப்படின்னா ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி உங்களுக்கு அதையே நான் காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல்ஸ், இந்த கெமிக்கல் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம உடம்பு பிறக்கும் போது இருந்தது எப்படிதான், இப்போ நம்ம எப்படி எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா டாக்டர் சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் அப்படி ஊற்றி கலர் நல்லா இருக்கு சார். சார் சூப்பரா கலர் சார், அமுதா சார் கலர் நல்லா இருக்காங்க. அவன் இப்படி எடுத்து வச்சிருக்கிறோம். உள்ளுக்குள்ள உள்ள உடம்பு வந்து அப்படித்தான் இருக்குது. கோட் சூட் போட்டு டை கட்டி பேரண்ட் டவுலி போட்டு பொட்டு வச்சு வெளியே நல்லா இருக்கும். உள்ள நம்ம உடம்பு ஓடுற கிட்னி லிவர் ஹார்ட் எல்லாம் என்ன பண்ணிருக்குது. தனபால் சாருக்கும் முருகன் சாருக்கு சிரிப்பு தாங்க முடியல. 8 மணிக்கு இப்படி கலக்க. சரி, அப்ப இதுல நல்லா கலக்குங்க சார், மிக்சிங் ஆகுது. ஆமா, அதுதான்
சிரிச்சாரா சார் மிக்சிங் ஆயிடுச்சு சரி அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப இந்த மாதிரியான ஒரு கொலிஷன் இருக்கனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் எப்படி இருக்கு பிளட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு சின்ன டெமோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வீட்ல யூஸ் பண்றோம் அது வந்து பாத்தீங்கன்னா மேகி பாருங்க நல்லா ஒயிட்டா சூப்பரான ஒயிட்டா இல்லைங்களா இது என்ன அப்படின்னாக்க அந்த கெமிக்கலோட ஆட் பண்ணும்போது பாருங்க என்ன ஆகுது கிளாஸ்ல போட்டாரு கிளாஸ்க்குள்ள நம்ம உடம்பு எப்படி உள்ளுக்குள்ள இருக்குதுன்ற பாருங்க சித்திரங்களை டெமோவே பார்க்காம இங்க வந்து வீடியோ எடுக்கிறீங்க பாருங்க நல்லா சார் இன்னும் கோடு வரல நல்லா கலக்குங்க கலக்குங்க நல்லா கவனிச்சுக்கங்க இந்த ப்ராடக்டினுடைய மகிமை அப்படி அதனால தான் பேர் வச்சிருக்காங்க திவா சீக்ரெட் திவா அப்படின்னா மலர் பாசையில் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீகம் அப்போ இந்த தெய்வீக ரகசியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க இது என்ன கலர்ல சார் இருக்கு சார் நாம ஃபீல்டுக்கு போகும்போது எப்படி சார் கேன்சர் ரெடியான்னு கேட்பாங்க இது இப்போ நீங்க கேன்சரா ஃபீல் பண்ணிக்கங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம இத்தனை வருஷம் சேகி வச்சிருக்கக்கூடிய கெமிக்கல் சேட் ஆகி இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ இதே எப்படி மாறுதுன்னு பாருங்க சார் கலர் தெரியுதுல்ல சார் கருப்பா பயங்கரமா இருக்கா பயங்கர கருப்பா இருக்கா சார் சார் கருப்பா என்ன கலரா இருக்கு கருப்பா என்ன கலர்ல இருக்கு சரி இப்ப நார்மல் வாட்டர்ல போடுறாரு சார் ஓகே இல்ல நார்மல் வாட்டர்ல போடுறோம் காட்டுங்க நார்மல் வாட்டர் எடுங்க மாறி இருக்கா அப்பவும் மாறுங்க நல்லா தண்ணி குடிங்க உங்களுக்கு நோய் வராது வந்துச்சா பாருங்க கலர் கிளியர் ஆகவில்லை தண்ணி குடிக்கணும் ஆனா எந்த தண்ணின்றது தெளிவா இருக்கணும் ரைட் ஓகே சரி இப்ப நம்ம ப்ராடக்ட் என்ன பண்ண போறோம் அந்த போறோம் சார் இருங்க நீங்க ஒரு நிமிஷம் சார் கட்டு வைங்க ஒரு நிமிஷம் வைங்க கீழே வைங்க சார் யாரோ ஒருத்தர் வாங்க சார் கூட்டத்தில் யாரோ வராங்க எதுக்கு இருந்தாலும் அந்த ஒரு பாக்கெட் மட்டும் போட்டால் ஒரு டவுட் வரும் உங்களுக்கு சார் இதுல 11 பீஸ் இருக்கு சார் பாத்துங்க என்னைக்குங்க 11 இருக்காங்க 11 இருக்கு பார்த்துட்டே சொல்லிட்டாரு ரைட்டுங்களா இந்த ஒரு பாக்கெட்டை கட் பண்ணி அதுல நீங்க போடுங்க சார் காமிச்சிருங்க மக்களுக்கு கட் பண்ணுங்க பயப்படாம கட் பண்ணுங்க தண்ணியும் காமிச்சிருங்க சார் நீங்களே போடுங்க சார் அதில் பாதி கூட வேண்டாம் ஒரு துணி போதும் ஓகே சார் மிக்சிங் பண்ணுங்க பார்ப்போம் இந்த நம்முடைய திவா சீக்ரெட்டோட ப்ராடக்ட் பவுடர் என்ன சார் ஸ்டெம் செல் பவுடர் இது வந்து மிக்சிங் ஆயிடுச்சு டாக்டர் சார் அந்த அப்படியே இந்த பிளாக்கான அந்த வியாதி எதுவும் எடுத்து போடுங்க கையில் எடுத்து போடுங்க போட்டாங்க இப்போ மிக்சிங் பண்ணுங்க பார்ப்போம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பயப்படாங்க ஓகே நான் ஸ்பூனை பிடிக்கும்போது கிளாஸை விட்டுறாங்க ஓட்டக்காரன் விட மாட்டான் ஆமா சார் டாக்டர் சார் அப்படிதான் சொன்னீங்களா உங்களுக்கு எல்லாம் புரியல மழை அம்மா பாருங்க ஐயா பாருங்க அப்படிதான் சொன்னீங்களா அப்ப திவா சீக்கிரம் சென்சர் சாப்பிடாத என்ன பண்ணுவான் ரத்தம் புரியுதுங்களா சரி இதுதான் ப்ராடக்ட் திவா சீக்ரெட் ப்ராடக்ட் எடுத்து என்ன சார் சார் டெய்லி சாப்பிடணும் நான் வாழ்க்கையிலே மம்மி திவா சீக்ரெட் சென்சர் பவுடர் அப்படின்னு சொல்லணும் உடம்பு அவ்வளவுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க உள்ள சில்லி சிக்கன் பரோட்டா ஆம்லேட் கலக்கி பெப்பர் தூக்கலாம் ரைட்டுங்களா வெங்காயம் ஜாஸ்தியா எல்லாம் போட்டு உள்ள கிடைக்கும் ஒன்லி இன்புட் தான் இந்த குப்பை தொட்டியை ஒரு நாள் கூட நம்ம என்ன பண்றது இல்ல சுத்தம் செய்யணும் அப்படின்றது நினைக்கிறது இந்த குப்பை தொட்டி அப்படின்னு எத்தனை பேர் நம்புறீங்க அப்படி வைங்க ஒரு நிமிஷம் சார் இந்த குப்பை தொட்டி இது வந்துருவீங்களா இது என்னதான் குப்பை தொட்டி காப்பா ஆமா 80 வயசு ஒரு பார்ட்டி நைட்டு 10 மணிக்கு ஃப்ரைட் ரைஸும் என்னது சில்லி கோபியும் சாப்பிட்டு இருக்கு நானும் சுரேந்திர சாரும் தயிர் சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கிறோம் பக்கத்து பாட்டி 80 வயசு என்ன சாப்பிடுறது ஃப்ரைட் ரைஸும் ஐஸ்வர்யா ஒரு புதுக்கோட்டையில மெஷின் அவ்வளவு எடுத்து வச்சிருக்கோம் சரிங்களா சோ இப்ப என்னாச்சுன்னா இப்ப நான் திருப்பூர்ல இருந்து வரேங்க
அங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. செலவு பற்ற சாய் பற்றைலாம் பாத்தீங்கன்னா பச்சை கலரா ப்ளூ கலரா மஞ்சள் கலர் தண்ணி போயிட்டே இருக்கும். அப்ப இது வந்து கவர்மெண்ட் எவ்வளவோ கோடி ரூபாய் செலவு பண்ணி கூட அதைய கிளீன் பண்ண முடியல. அப்ப இங்க பாருங்க ஒரே செகண்ட்ல இந்த கெமிக்கல்ஸ் எப்படி கியூர் ஆகுதுன்னு பாருங்க. சூப்பரா மேஜிக்கா இருக்கும். சரிங்களா? இது வந்து கெமிக்கல்ஸ் இது ரைட் இது சிவாசிக ப்ராடக்ட். உங்க உடம்புக்குள்ள போயிட்டு ஏன் இந்த கம்பெனியுடைய ப்ராடக்ட் மட்டும் ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னா உடம்புக்குள்ள போயிட்டு செகண்ட்ஸ்ல ரிசல்ட் கிடைக்குது. ஒரு ஆளுக்கு 2 பவுச்லையும் கிடைக்கும், ஒரு ஆளுக்கு 8 பவுச்லையும் கிடைக்கும், ஒரு ஆளுக்கு 1 பாக்ஸ்லையும் கிடைக்கும், ஒரு ஆளுக்கு 2 பாக்ஸ்லையும் கிடைக்கும். அவங்களுடைய நோயை பொறுத்து. இதுக்கு மேல இந்த ப்ராடக்டை பத்தியோ சட்டத்திட்டங்களை பத்தியும் பேசுவதற்கு ஒன்றுமில்லை. சொல்வதற்கு எங்க இடத்துலயும் ப்ரூவ் பண்றதுல ஒண்ணுமில்லை. திருப்பி என்ன கையை பிடிச்சி எழுத்தியான்னு கேட்கக்கூடாது. எங்க பாடல எங்க எரியல அப்படிலாம் கேட்கக்கூடாது. இதுதான் ஃபைனல் தீர்வு. அடுத்து என்ன பண்ண போறோம்? யாராச்சும் அர்ஜென்ட் இருந்தா போயிருங்க. 2 கேப் இருக்கு. ஏன்னா நாங்க அடுத்த முக்கியமான பகுதிகளை போறோம். வருமானம். அப்ப இங்க நம்ம நிறுவனம் குணமும் பணமும். மகேஷ் சார் குணமும் பணமும். சரி, யாராச்சும் இப்ப நீங்களும் பார்த்து வருமானத்துக்குள்ள போறோம். சோ நீங்க யாருக்காச்சும் கேப் வேணும் சார் நான் போய்க்கிறேன் அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணாலும் எப்பவுமே நம்ம கம்பெனில 2 பிரேக் கொடுப்பேன் நான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க டீ பிரேக், அது முடிஞ்சிச்சு. இப்ப இந்த பிரேக் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ப்ராடக்ட் பத்தி சொல்லிட்டோம், கம்பெனி பத்தி சொல்லிட்டோம், சரிங்களா சொல்லிட்டேன். இப்ப வருமானம். பணம் தான் எனக்கு அலர்ஜி சாமி, அது ஒரு சொரியாசிஸ் நாய், எனக்கு பணம் பிடிக்காத சாமி அப்படின்றாங்க. தயவு செய்து எதிர்த்து போயிருங்க சாமி. யார போறதுல 2 மினிட்ஸ் டைம் தர, அதுக்கு உங்க டேபிளே மாத்திடுவாங்க, போர்டே நடத்திடுவாங்க. ரைட்? யார் யாரும் பிளான் வந்து 5 நிமிடம் தான்.